அவர் பிஜேபி கூட நான் சமரசம் பண்ண மாட்டேன் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா விஜய் மேல வரக்கூடிய விமர்சனமே இந்த கரூர் விவகாரம், குறிப்பா இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அவர் வந்து சமரசம் பண்ணிடுவாருன்னு அதை அவர் வெளிப்படையை நேற்று போட்டு உடச்சிருக்காரு. அவர் உள்ளபடியே அவர் வந்துட்டு ஒரு சமரசம் பண்ணிக்கல அப்படின்னோம்னா இங்க இருக்கிற திமுக அதிமுகவை தாக்குறதை விட அவர் அதிகமா வந்துட்டு பிஜேபியை தாக்கியிருக்கணும். ரொம்ப சிம்பிள். இல்ல வர்றது சட்டமன்ற தேர்தல். அதனால தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தானே, பாதிக்கப்படுறது தமிழ்நாடு தானே. இல்லை ஆளுங்கட்சி திமுக தானே. இல்லை ஆளுங்கட்சி திமுக, பாதிக்கப்படுறது தமிழ்நாடு. யாரால? ஒன்றிய அரசுடைய திட்டங்களில் நம்மளுக்கான நிதியை தரதில்லை, நம்மளுக்கான ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த ஆளுநரை வச்சு எப்படியாப்பட்ட ஒரு இது செய்கிறாங்க. இப்போ நீ முதல்வராக இருக்க, இதே மாதிரி ஆளுநர் வந்துட்டு நீ கொடுக்குற அறிக்கையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று படித்தார், நீ ஏற்றுக்குவியா? அப்போ ஏன் கண்டிக்க மாட்டேங்கிற? ஆளுநருடைய பேச்சை வந்துட்டு நீ கண்டிக்கணும்ல. நீ வந்துட்டு அதிமுக கிடையாது, நீ பிஜேபி கிடையாது, ஆனால் நீ கண்டிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாரும் வந்துட்டு அதை கண்டிக்கிறாங்க, பத்திரிகைகள் கூட கண்டிக்குது, ஆனால் நீ எதுவுமே கண்டுக்கல.